ஒருவர் தப்பு செய்துவிட்டு அவரோடு இருப்பவர்கள் அனைவரும் கூட்டுப்பாளையம்னா அப்ப அவர்களுடைய சிந்தனை எல்லாம் இன்னைக்கு ஏதோ புத்தம் புதுசா இன்னைக்குதான் முதல் முறையா தப்பு பண்றவங்கிறது அது இல்லையே. இந்த மாஸ்டர் தப்பு பண்றாரு, ஓனர் தப்பு பண்றாரு, அடுத்து கூட இருக்க தப்பு பண்றாங்கன்னா அது ஏதோ இது வந்து தொடர்ச்சியா இவங்க இந்த மாதிரி செஞ்சவங்க அப்படின்னு தானே அது காட்டு. இல்லைன்னா ஒருத்தருக்கு புதுசா தைரியம் வராது சார். ஒருத்தர் முதலாளி செஞ்சுட்டாருன்னா முதலாளி என்ன முதலாளி பண்ணிட்டீங்க பாவம் அந்த பொண்ணுன்னு சொல்றதை விட்டு முதலாளி எல்லா லிஸ்ட் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நிக்கிற மாதிரி இருந்திருக்கானுங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அந்த அம்மா வந்து சரியா இல்லை என்னென்னலாம் அப்ப எதுக்கு வேலைக்கு சேர்த்தீங்க? அந்த அம்மா கொஞ்சம் மனநிலை எதுக்கு வேலைக்கு சேர்த்தீங்க? மனநிலை சரியில்லாதவங்கள ஒரு கல்லூரியில கேண்டீன்ல வேலைக்கு சேர்த்தீங்களா சார்? கல்லூரியில அத்தனை பசங்க படிக்கிற இடம் சார். இவங்க சொல்றது வந்து அவங்க வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தாங்க. ஒரு செய்தி ஊடகங்கள் ஒன்னொன்னு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு போடுறாங்க. நான் இதே போல சொல்றவங்களை சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இதே போல பெண்ணை சொல்றவங்க பெண் சுதந்திரத்தையும் பேசிட்டு பெண்ணுக்கு பாதுகாப்பு நாங்க தான் பேசிட்டு அந்த பெண் வந்து கொஞ்சம் இது சரியில்லாம இருந்தாங்க. எப்படி சொல்றீங்க? ஆதரவற்ற பெண் என்பதாலும் அந்த பெண் சற்று மன வளர்ச்சி குன்றியவர் என்பதையும் சாதகமாக கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வம் அந்த பெண்ணை ஏமாற்றி வளாகத்தில் ஆளுநர் செய்தார் அப்படின்றாங்க. மன வளர்ச்சி குன்றிய ஒரு பெண் அந்த காலேஜ்ல அந்த வேலைக்கு சேர்த்தது தப்பு. எந்த நேரம் வேணா ஸ்டூடெண்ட்ஸ் மேல கொதிக்கிற எண்ணெய் தூக்கி ஊத்துனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு இந்த சட்டுவத்தை வச்சு அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அமைச்சர், மூத்த அமைச்சர், அவர் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மினிஸ்டரே அப்டேட்ல இல்ல, தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எதுவும் காதுக்கு வரல, ஆட்சியாளர்கள் காதுக்கு வரலன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அவங்க கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் எடப்பாடி ராஜராம பண்ணி எடப்பாடி ராஜராம நம்ம கேட்கல. அட்லீஸ்ட் கவனம் எடுத்து இதுக்கு வேலை பாருங்கன்னு தான் சொல்றோம். நம்ம கனிமொழி டெல்லி போய் கூட்டணி பேச அவசியம் என்ன இருக்கு சார்? இங்கதான் இங்கேயே அந்த கட்சிக்கான கமிட்டி தலைவர் இங்கேயே இருக்காரு, இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம். ஸோ டெல்லியில போய் பேச வேண்டியதுன்னா அவசியம் அங்க என்ன நடந்தது? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில தலைமையோ மாநிலத்தில் டீல் என்பதோ அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. பழக்கமே கிடையாது அவங்களுக்கு. மத்திய தலைமை அங்கதான் முடிவெடுப்பாங்க சார், அங்கதான் முடிவெடுப்பாங்க. நீங்க சேர்ல உட்காந்து இப்படி நம்ம ஊர்ல பேசுற ஸ்டைல்ல சோஃபாலாம் அவங்களுக்கு பிடிக்காது. திண்டுல சாஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த அந்த ஊர் ஸ்டைல்ல பேசுவாங்க பாருங்க. அவங்க ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தையே நம்ம மத்தியில் ஏற்படுத்துது. அதுலேருந்து நம்ம இன்னும் மீளலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக சொல்ல போனால் கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் ஒரு அச்சுறுத்தலை பார்த்தோம், ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அதுக்கடுத்து ஒரு பீகார் விஷயத்தை பார்க்குறோம். அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இங்கே நந்தனம் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் ஒரு பெண்ணுக்கு கேண்டீனில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு மாஸ்டராலே நடந்திருக்கு. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் முதல்வர் கனிமொழி போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சூழலில் அதிகமான தாக்குதல், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதில் பேசிக்காக பார்த்தா திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வந்தாலே சட்டம் ஒழுங்கு கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க முக்கியமா பாக்குறதெல்லாம் வந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். சட்டம் ஒழுங்கெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவு கண்டிப்பா இருக்குமோ இவங்களதுல அந்த அளவு ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா இவங்கள வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க அதிமுக அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பவர் சென்டர் ஒன்று இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சென்டருமே பவர் தான். அதனால குறுநில மண்டலம் மாதிரி ஒரு ஒரு பகுதி, வட்டம், மாவட்டம் வரைக்கும் எல்லாரும் பவர் சென்டர்ஸ். ஸோ அவங்கள மீறி யாரும் வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ஸோ அதனால காவல்துறையினர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வழக்கு எதுவும் பிடிக்கணும் போகணும் அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தடைகள் நிறைய இருக்கிறது. அந்த வகையில வந்து நிறைய செய்ய முடியாம இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். ரைட்டு. இப்போ இதுல வந்து இந்த வழக்குல கூட நந்தனம் இந்த பெண் பாதிக்கப்பட்ட வழக்குல கூட அவங்க வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. 20 நாள் தான் ஆகுது. வந்து அவங்க ஊர்ல இருந்து கணவனை பிரிந்து வந்து வாழக்கூடிய ஒரு பெண் வேலைக்காக பணம் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டர் மூலமா இங்க வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த காலேஜ்ல வந்து அவர் 12 வருஷமா கேண்டீன் நடத்துறாரு, இது வரைக்கும் இந்த மாதிரி புகாரே வந்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேள்விப்படுறோம், இது மாதிரி நடந்தது இல்லை அப்படிங்கிறது வேற, இது மாதிரி புகாரே வந்தது இல்லைங்கிறது வேற. நீங்க ரெண்டு வேற விதமா பார்க்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்ல மிரட்டி இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்களை, அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணுமா சார்? இல்ல, தமிழ் இலக்கணப்படி பார்த்தா அப்படிதான் எடுத்துக்கணும்.
அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏதாவது ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா, மீம்ஸ் எல்லாம் வரும், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஆனா இதான் முதல் தடவைன்னு. அந்த மாதிரி இது வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க 12 வருஷமா நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் எந்த புகாரும் இவர் மேல வந்ததே இல்லை. சரி, ரைட், அவர் பிரச்சனை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருவர் தப்பு செய்துவிட்டு அவரோடு இருப்பவர்கள் அனைவரும் கூட்டுப்பாளியல்னா அப்ப அவர்களுடைய சிந்தனை எல்லாம் இன்னைக்கு ஏதோ புத்தம் புதுசா இன்னைக்குதான் முதல் முறையா தப்பு பண்றவங்கிறது அது இல்லையே. இந்த மாஸ்டர் தப்பு பண்றாரு, ஓனர் தப்பு பண்றாரு, அடுத்து கூட இருக்க தப்பு பண்றான்னா அது ஏதோ இது வந்து தொடர்ச்சியா இவங்க இந்த மாதிரி செஞ்சவங்க அப்படின்னு தானே அது காட்டுது. இல்லைன்னா ஒருத்தருக்கு புதுசா தைரியம் வராது சார். ஒருத்தர் முதலாளி செஞ்சுட்டாருன்னா, முதலாளி என்ன முதலாளி பண்ணிட்டீங்க பாவம் அந்த பொண்ணுன்னு சொல்றதை விட்டு முதலாளி முதலாளி எல்லா லிஸ்ட் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நிக்கிற மாதிரி இருந்திருக்கானுங்கன்னா எத்தனை அந்த சிந்தனை சீர்கெட்டு ஒரு பெண் பாவப்பட்டவனோட பார்க்காம வரிசையா டோக்கன் வாங்கிட்டு நிக்கிறாலும் ஒரு நிக்கிறானுங்கன்னா இவங்க ஏற்கனவே இதுல பழக்கப்பட்டவங்க தானே சார் அர்த்தம். அப்படி இருந்தாதான் இப்படி இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ இந்த பெண் வந்து அது என்ன சொல்றாங்க, அது வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அந்த அம்மா வந்து சரியா இல்லை என்னென்னலாம் அப்ப எதுக்கு வேலைக்கு சேர்த்தீங்க? அந்த அம்மா கொஞ்சம் மனநிலை எதுக்கு வேலைக்கு சேர்த்தீங்க? மனநிலை சரியில்லாதவங்கள ஒரு கல்லூரியில கேண்டீன்ல வேலைக்கு சேர்ப்பீங்களா சார்? கல்லூரியில அத்தனை பசங்க படிக்கிற இடம் சார். இவங்க சொல்றது வந்து அவங்க வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தாங்கன்னு ஒரு செய்தி ஊடகங்கள் ஒன்னொன்னு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு போடுறாங்க. நான் இதே போல சொல்றவங்களை சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இதே போல பெண்ணை சொல்றவங்க பெண் சுதந்திரத்தையும் பேசிட்டு பெண்ணுக்கு பாதுகாப்பு நாங்க தான் பேசிட்டு அந்த பெண் வந்து கொஞ்சம் இது சரியில்லாம இருந்தாங்க எப்படி சொல்றீங்க? அப்ப வந்து அவங்க வேலைக்கு சேர்ப்பீங்களா சார்? இந்த விஷயம் அதுவே தவறான ஒரு செய்தி. இந்த விவகாரத்துல எத்தனை நபர் இந்த பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டிருக்காங்க சார்? இப்ப வரைக்கும் அவங்க சொல்றது ஒரு 3 பேரை கைது பண்ணிட்டோம், 2 பேரும் தலைமறைவுலாம் சொல்றாங்க சார். அதுல இன்னொன்னு சிறப்பு, ஒரு ஊடகத்துல படிச்ச சிறப்பு ஊடகம், அது மெயினான ஊடகம் தான், அதனால சொல்றேன் அந்த செய்தியை. ஆதரவற்ற பெண் என்பதாலும் அந்த பெண் சற்று மன வளர்ச்சி குன்றியவர் என்பதையும் சாதகமாக கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வம் அந்த பெண்ணை ஏமாற்றி வளாகத்தில் ஆளுநர் செய்தார் அப்படின்றாங்க. மன வளர்ச்சி குன்றிய ஒரு பெண் அந்த காலேஜ்ல அந்த வேலைக்கு சேர்த்ததே தப்பு. எந்த நேரம் வேணா ஸ்டூடெண்ட்ஸ் மேல கொதிக்கிற எண்ணெய் தூக்கி ஊத்துனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு இந்த சட்டுவத்தை வச்சு அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அவங்கள சேர்த்தது தப்பு. இவங்க போடுறதே வந்து அந்த பெண் இந்த மாதிரி இருந்தால் எல்லை மீறினா எல்லாருமே பண்ணாங்க. ஏன் பிடிக்க முடியல? அந்த பெண் 20 நாளா பாதிக்கப்பட்டு கத்தி கதறல் கேட்டு அங்கிருந்து ஒரு பாதுகாவலர் கூப்பிட்டு புகார் கொடுத்து அவர் நல்ல ஒரு மனுஷன், அவர் கூப்பிட்டு போய் புகார் கொடுக்க வச்சிருக்காரு. அப்படின்னா உடனடியாக இந்த பெண்ணுக்கு என்ன பதில்? பேசணுமா பேசலையா? நம்ம ஊர் ஆட்சியாளர்கள் அந்த ஏரியா ஆளுங்க பேசணும்ல சார். தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்தது, அதிமுக எம்எல்ஏ, அந்த பக்கம் நான் சொல்றது கன்னியாகுமரி, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அதிமுக எம்எல்ஏனா இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி போறீங்க சார். யூபியில பீகார்ல நடந்தா உடனடியா அன்னைக்கு டிபேட்டை வச்சு பேசுறவங்க இதெல்லாம் பேசணும் இல்லையா? ஏன் பேசுறது இல்ல சார்? இதுக்கு 2 நாள் முன்னாடி தரமணியில ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு சார். 2 வயசு குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லாம் வக்கரமான மனநிலையில் கொடூரமான சிந்தனையில் இருக்கிறார்கள்னா இதை வச்சுக்கிட்டு நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்றீங்க. சரி, இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, நீங்க ஒரே ஒரு கேள்விதான். அண்ணா நகர்ல பெண் அந்த சிறுமி பாலியல் வழக்குல பெண் உண்மையாவே அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், நாங்கள் பெண்ணுக்கு பாதுகாப்பான அரசுனா சிபிஐ கூட்டு விசாரிக்க, இல்ல சிஐடி நாங்களே விசாரிக்கிறோம்னு சொல்லி விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா? அதை விட்டுட்டு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீங்க மேல்முறையீடுக்கு போயிட்டே இருந்துட்டு லட்சக்கணக்கில் கொடுத்து சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு போறீங்களே சார். அந்த வக்கீல் கொடுக்குற ஃபீஸ் எடுத்து அந்த பொண்ணுக்கு நிவாரணமா கொடுத்திருந்தா கூட அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பம் வந்து இருக்கும் சார். அவங்க நீங்க விசாரணையே கூடாது, அவங்க விசாரிக்க கூடாது, நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு எதுக்கு போனீங்க நீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு இதானா? நீதிமன்றம் கேட்டிருக்கு, காப்பாற்ற வேண்டிய துறையே வந்து போக்சோ விதிமுறை எல்லாம் மீறி இருக்கீங்க, எல்லா விதிமுறையும் தூக்கி போட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு அதுவும் 29 தான் தான் அந்த இது நினைக்கிறேன், அந்த இது வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. சரி சார், இதோட வச்சுங்க சார் பாதுகாப்பான இவங்களுடைய இது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோவை சம்பவத்துல அந்த பெண் மீது குற்றம் சொன்னவர்கள் இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவினர் பல பேர் மேடையில், அந்த விவாத மேடையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மேலேயே குற்றம் சொன்னவங்க சார். சரி சார், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் திருத்தணியில ட்ரெயின் ஸ்டேஷன்ல நடந்த அந்த அருவாள் எடுத்து வெட்டினது நமக்கு தெரியும். 2 திருவள்ளூர்ல 2 பேர் அடிச்சு கொல்லப்பட்டாங்க தெரியும். கடந்த 10 நாள்ல டெலிவரி ஊழியர்கள் எத்தனை இடத்துல பாதிக்கப்பட்டாங்க, வெட்டுப்பட்டாங்கன்னு தெரியும். நீங்க இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் சிறந்த அரசு, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கும் அரசுன்னு பேசுறீங்க. சரி சார், இவர்கள் எல்லாம் இந்த இளம் பெண்கள், குழந்தைகள், இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. இதுலயும் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க சில பேர், இந்த பெண்களை வந்து அவங்க வந்து அந்த அவர்களுடைய இச்சையை தூண்டினார்கள், அந்த பார்த்தாங்க பேச எல்லாம் போய் சொல்லுவாங்க.
இதெல்லாம் பேசுவாங்க சார் பாதிப்பு. ஒரு கேள்வி சார், சமீபத்துல குடியாத்தத்துல 74 வயசு பாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க சார். 24 வயசு பையன். புளியந்தோப்புல போன வருஷம் 60 வயசு பாட்டி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள். மதுரையில போன வருஷம் ஜூன் மாசம் 70 வயசு பாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க சார். கடலூர்ல போன வருஷம் ஜூன் மாசம் அது என்ன கூட்டு பாலியல், 4 பேர் 4 பசங்க சேர்ந்து. இது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா? இது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா சார்? நடைபயிற்சி போயிட்டு இருந்தாங்க சார், வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருந்த வாக்கிங் போயிட்டு இருந்த அந்த பாட்டிமாக்கு இது நீங்க பாலியல் கொடுமை பண்றதுதான் வந்து உங்களுக்கு இதுவா சார்? இது வந்து பாதுகாப்பான ஆட்சியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இங்க இருக்குதா? எங்க இருக்கு? இவ்வளவு இப்ப நான் சொன்னது வந்து 100ல் 1% இதை வந்து நான் சொன்னது. அதான் சார், இதை வந்து திமுகவினர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அப்போ அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்ட வைக்கணும் அப்படி இல்ல, அப்ப நிக்க வைக்க முடியுமா? அவங்க ஆட்சி நடந்த போது நீங்க என்ன பண்ணீங்க? யூபியில நடந்துன்றீங்களா? யூபியில ஒரு கிராமத்துல நடந்திருக்கு, அதுக்கு வந்து முதல்வர் ராஜினாமா பண்ணோம். தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில ஒரு சம்பவம் நடந்த போது எடப்பாடி ராஜினாமா பண்ணோம். விழுப்புரத்துல ஒண்ணு எடப்பாடி ராஜினாமா பண்ணோம். இல்லங்க திருச்சியில எடப்பாடி ராஜினாமா. எது கேட்டீங்க? அப்போ முதல்வர் போய் எல்லாத்துக்கும் நிப்பாரா அப்போ ஒரு வீட்டுக்கும்? அப்போ நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு கேட்பீங்க, ஆளுங்கட்சியா வந்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு போலீஸான்னு கேட்குங்க. அப்ப எதுக்கு சார்? காவல்துறை சுதந்திரமா விட்டீங்கன்னா போறோம் சார். சூப்பர் ஸ்டார் பல வருஷம் முன்னாடி சொன்னாரு, காவல்துறையை சுதந்திரமா விட்டு பாருங்க, அவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு மேடையில. அது பெரிய அரசியலாச்சு. இல்ல அதான் இப்போ இந்த துறையை நீங்கள் சுதந்திரமாக விட்டீர்கள்னா அவங்க நல்லா செய்வாங்க, பிடிப்பாங்க சார். நீங்க எல்லாரோடையும் நீங்க கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க சார். பொறுப்பு டிஜிபி வச்சு எதனால சொல்ல விட்டீங்க? காவல்துறைக்கே தலைமை உங்களால போட முடியல சார். தலைமை உங்களால இங்க போட முடியல. இவர் தான் தலைமைன்னு சொல்ல முடியாம நீங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க அப்புறம் யாரை வச்சு சட்ட ஒழுங்கு காப்பாத்துவீங்க சார்? இந்த வழக்கிலேயாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீதிங்கிறது இப்பெல்லாம் கோர்ட் வந்து சிறப்பா இருக்கு, காவல்துறை சிறப்பா செயல்பட்டு பிடிச்சிடுறாங்க சார். பிரச்சனை எங்க வருதுன்னா, அரசு வந்து அதுல இவங்க விசாரிக்க கூடாது, அவங்க சிபிஐ போக கூடாது, நானே பாத்துக்கிறேன், இவன் வரல அவன் வரல. நேற்று அமைச்சர் சொல்றாரு, அப்படியா அவன் நடந்ததா எப்படி எப்போ அப்படின்னு கேக்குறாரு. யூபியில் நடந்தா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஃபேக்ஸ்ல வருது, உடனடியாக பேசுவோம் மேடையில் அப்படின்னு வருதா? உங்களுக்கு எப்படி தெரியுது அதெல்லாம்? பீகார் கிராமத்துல வருது, உங்களுக்கு தேதி நேர காலத்தோட சொல்றீங்க மேடையில. ஒரு அம்மா வேற நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்மளா சாதாரண ஆளுங்க படிச்சவங்க டாக்டர்லாம் ஒரு அம்மா வந்து யூபிஐ பார், பீகாரை பார், மகாராஷ்டிராவை பாரும்பாங்க. அந்த அம்மாவுக்கு பக்கத்து வீட்டில் நடக்குதே தெரியாது. இப்போ என்ன வருத்தத்துக்குரியது? ஏன் இதை வருத்தமா பதிவு பண்றோம்னா, ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர், அவர் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மினிஸ்டரே அப்டேட்ல இல்ல, தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எதுவும் காதுக்கு வரல, ஆட்சியாளர்கள் காதுக்கு வரலன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம அவங்க கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் எடப்பாடி ராஜினாமா பண்ணி எடப்பாடி நம்ம கேட்கல. அட்லீஸ்ட் கவனம் எடுத்து இதுக்கு வேலை பாருங்கன்னு தான் சொல்றோம். நம்ம வேற ஒண்ணும் கேட்கல, இதுக்கு அட்லீஸ்ட் வேலை பாருங்க சார். ஒரு ஒரு உதாரணம் சார், ஒரு ஒரு இன்ஸ்டால ஒரு பதிவு வருது சார், இந்த ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கினேன் கரப்பாம்பூச்சி இருக்குன்னு ஒரு பதிவு வருது சார். அடுத்த 1 மணி நேரத்துல அந்த ஹோட்டல்ல ரெய்டு விடுறீங்கல்ல, அப்ப நீங்க அப்டேட்ல தானே இருக்கீங்க. அதுல எல்லாம் ஏன் இதுல எல்லாம் அப்டேட்ல இல்ல? 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ஹோட்டல்ல போய் ரெய்டு பண்ணி சீல் வச்சீங்களா இல்லையா? அபராதம் போட்டீங்களா இல்லையா? எப்படி போட்டீங்க? அப்ப இன்ஸ்டால யார் பார்த்துட்டு இருக்கா உங்களுக்கு? நீங்க அப்ப இன்ஸ்டாலே இருக்கீங்களா? ஆட்சியில பார்க்கலையா? அப்போ நீங்க வந்து பார்த்து உடனடியா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? அப்ப உங்களுக்கு அப்டேட் ஏன் வரல? உங்க ஏரியா பகுதியை சுற்றணும் வராதா? அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசாகர் பின்னாடி சார் இருந்தது மாதிரி இப்ப இந்த விவகாரத்திலும் சார் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? சார் அது பேர் வருது சார், செய்தியில காலையில பார்த்தோம். அதுல இங்கேயும் ஒருத்தர் கேண்டீன் ஓனர் வந்து அவர் திமுக டக்குன்னு என்ன பண்ணாங்க, ஊடகம் ரொம்ப சிறப்பா இந்த வாட்டி செயல்பட்டு அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு திமுக அனுதாபின்னு போட்டாங்க. ஏன்னா மெம்பர்னு சொன்னா தானே நீங்க வந்து மந்திரியை கூடுவீங்க, எம்எல்ஏ கூடுவீங்க. டக்குன்னு செய்தி பாக்குறேன் அவர் திமுக அனுதாபி, ஏன்னா உறுப்பினரே அனுதாபின்னு சொன்னாங்க. ஆனா பாவம் சார், நிஜமாவே சொல்றேன், கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க எல்லாரும். ஒரு அனுதாபி வீட்டுல கூட போய் மினிஸ்டர் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்தவர் இப்போ இந்த அனுதாபி வீட்டுல என்ன பண்ணிருப்பாருங்கிறத வந்து இது யார் உண்மையை சொல்லுவாங்கன்னா, உண்மையா சொல்ல போனோம்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான் இதற்குரிய போட்டோ ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு வரணும். அவர் தான் இப்ப கொடுக்கணும். ஏன்னா போன தடவையும் அவர் தான் இதெல்லாம் கொடுத்தார் பத்திரிகைகள்ல. இவர் தான், அவர் கொடுத்த அப்புறம் தான் அது பேசும் மக்களுக்கு தெரிய வந்துச்சு. சோ இங்க என்ன பிரச்சனைனா, பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறாங்க. இவங்க கட்சி கூட்டத்தில் தான் போலீஸ் எடுப்புக்கிறது.
இவங்க கட்சி கூட்டத்துல தான் நடந்துச்சு. சரியா? அப்போ எங்க பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பு எங்க இருக்கு? இவங்க சொல்லணும். சார், ஊராட்சியில ஒரு பஞ்சாயத்துல ஒரு பெண் தலைவரை கீழே உட்கார வைன்னு உட்கார வைக்க சொன்னது இவங்க ஆட்சி சார். இவங்க ஆட்சியில தான் சார் நடந்துச்சு இது. போன வருஷம் 2 வருஷம் முன்னாடி எப்படி அதுக்கு என்ன சார் சொல்றாங்க? பெண்கள் பாதுகாப்பு பாக்குறாங்களா இவங்க? எங்க பார்த்தாங்க பெண் பாதுகாப்பு? இவங்க ஆட்சியில பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யாருக்கு யாருக்கு தெரியுங்க? அவர் எப்பவுமே ஒன்று சொல்லுவாரு, மக்களுடைய வளர்ச்சியை நான் பார்க்கிறேன், மக்களுடைய வளர்ச்சியை. மக்கள்னா என்னங்க? பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி இவங்க பெண்கள் பாதுகாப்பு இவங்க வீட்டுல மட்டும் பாத்துக்கிறாங்க. எங்க நடந்தது இது வரைக்கும்? எங்க பாதுகாப்பா இருக்கு? இவங்க மெட்ராஸ் மெரினா பீச்ல சார் ஒரு இரவு ஒரு தங்கும் விடுதி, அங்க வழிபோக்கர்கள்லாம் வெளியில இருக்கக்கூடாது, ரோட்ல மழையில இதுல வெளியில வீடு இல்லாதவர்கள், யாருமே இல்லாதவர்கள், ஆதரவற்றவர்கள் தங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க சார். நல்லா இருந்துச்சு பார்த்தேன். ஒரு திட்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு ஒண்ணு கட்டுறீங்க. அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியாது. திறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. ஓப்பன்ல தான் இருக்கு. யார் வேணா போலாம், யார் வேணா வரலாம். எப்படி அது வரும்? திட்டம் ஒண்ணு சொல்றீங்க, அங்க போய் பார்த்தா யார் வேணா போலாம், யார் வேணா வரலாம். ஒண்ணும் அதுக்கு இது இல்ல, படுத்துக்கலாம். ஆமா, எனக்கு இடம் இல்லப்பானா உள்ள போய் படுக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் திட்டம் போடுறோம்னு பேசுறீங்களே ஒழிய, நடைமுறைக்கு வரும்போது நடைமுறை நீங்க சிக்கல்களை பாக்குறதே இல்லையா? நாங்க சொல்றோம், செஞ்சுட்டோம். ஏதாவது கேட்டோம்னா இப்போ என்னங்க இப்படி நீங்க இது ஆயிப்போச்சு, இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிறது. எதுங்க திராவிட மாடலா? இல்ல இதுதான் திராவிட மாடல். பதில் சொல்ல தெரியலன்னா திராவிட மாடல் ஓடி போயிடுறது. இப்போ இந்த ஆட்சியை பொறுத்தவரை நான் இப்ப சொன்னது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. சின்ன விஷயம்னு நான் சொல்றது தவறை சிறுமப்படுத்தல, 100% தான் சொல்லியிருக்கேங்கிறதுக்கு சொல்றேன். இன்னும் இதே போல் நிறைய அஜித்குமார் அவர் இளைஞர் ஒருத்தர் கொல்ல மரணமடைந்தார் காவல்துறையில. அப்ப முதல்வர் என்ன பண்ணாரு? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம சட்டமன்றத்துல போய் அவர் உடல்நிலை சரியில்லாம அங்க போய் இறந்துட்டாருன்னு அப்புறம் பெருசான உடனே ஆமா விசாரிக்க சொல்லு. முதல்ல எதுக்கு சொன்னீங்க? உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தது? தவறான தகவல் கொடுக்குறாங்க ஆட்சியாளர்களுக்கு. அதுதானே இங்க பிரச்சனை சார். எந்த ஊர்லயானு ஒரு முதல்வரை போய் ஒருத்தர் நான் வேர்ல்டு கப் வாங்கிட்டேன், அப்படி ஜெயிச்சுட்டு கொடுத்தேன் கேப்டன் ஏமாத்த முடியுமா சார்? நம்ம ஊர்ல மட்டும்தான் சார் முடியும். அப்பாவுக்கு ஒரு கப்பு காட்டினா பையனுக்கு ஒரு கப்பு காட்டினா அந்த பையன் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கப்பு. அப்ப கூட கேட்கல, என்ன எங்க அப்பாட்ட வேற கப்பு காட்டினீங்களே, வேர்ல்டு கப் ஒண்ணு தானே சார் வரும்னு கேட்க முடியாத ஆட்சியாளர்கள். எங்க அப்பாட்ட வந்து கப்பு வேற மாடல் இருந்தது சார், எங்கிட்ட வேற கொடுக்குறீங்களே சார்னு கேட்கல சார். when you can enter and inside சிஎம் ஆபீஸ், சிஎம் ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு ஒருத்தர் போக முடியுன்ற ஆட்சி வந்து என்ன ஆட்சி சார்? தாராளமா போய் சொன்னா உள்ள விடுவாங்க. யார் சார் விசாரிக்காம விடுவாங்க? விடுவாங்களா? அப்புறம் இந்த ஆட்சி வந்து பாதுகாப்பு எங்க சார் இருக்கு? அடித்தட்டு மக்களுக்கு எங்க இருக்கு? மக்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில விரிசல் வந்துடுச்சு. இதனாலதான் இது சமாளிக்க தான் கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கிட்ட டெல்லியில போய் கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. திமுக டெல்லிக்கு அடிமை, என்ன அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அடிமை கிடையாது, பாஜக கூட நான் சுதந்திரமா தான் இருக்கேன். ஆனா காங்கிரஸுக்கு திமுக தான் அடிமை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையே வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? சார் இது வந்து நீங்க வந்து இப்ப ஏதோ இவங்க புதுசா போய் ஒரு கூட்டணிக்காக பேசியிருக்காங்க அடிமை அப்படின்லாம் சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் வந்து சரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் கூட்டணிக்கு அவங்க தான் பேச. ஏடிஎம்கேவை பொறுத்த மட்டும் டெல்லியில இருந்தா இங்க கூட்டணி பேச வருவாங்க. திமுகவை பொறுத்த மட்டும் எப்பவுமே இவங்க தான் அங்க போய் பேசுவாங்க. இது நம்ம எங்க பார்த்திருக்கோம்? 2009 பதவி வாங்குறதுக்கு போனாரா? ஒரு வாரம் தங்கினாரா டெல்லியில? இருந்து பதவி வாங்கினாரா? மகனுக்கு மருமனுக்கு எல்லாம் பதவி வாங்கினாரா? இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அவங்க இது கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடத்தும் போது மேல் ஃப்ளோர்ல சிபிஐ விசாரணை நடத்தினாங்களா? கீழ் ஃப்ளோர்ல இந்த கூட்டணி ரெண்டு ஃப்ளோர்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்களா? இங்க என்ன வருதோ அதுக்குதான் அங்க பதில். அதாவது சொல்லுவாங்களா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும்னு, அப்படி நடத்தினாங்களா? இதுல யார் சார் அடிமை? கரெக்டா தானே கேட்டிருக்காரு அவரு. அவர் கரெக்டா தானே கேட்டிருக்காரு. எடப்பாடி அவர்கள், நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் அளவுக்கு எடப்பாடிக்கு ஆளுமை இல்லை, அவர் கொத்தடிமை. நீங்க அவர் என்னலாம சொன்னீங்க. நீங்க என்ன சொல்றோம், அவரை கட்சியை டயர் நக்கின்லாம் சொன்னீங்க சார். ஆனா 24ல இல்ல சார் கூட்டணிலாம் வேணாம் அப்படின்னு தனியா போய் நின்னாரா இல்லையா? அவர் வேண்டான்னு நின்னார்ல. 21ல வரும்போது இவ்வளவு சீட்டு தான் நீங்க என்ன சொன்னீங்க? பாஜக மொத்தத்தையும் எடுத்து விடுவீங்க, இவ்வளவு சீட்டு தாங்கன்னு கராரா பேசினாரா இல்லையா? இப்போவும் நான் இவரை சேர்க்க மாட்டாது, என் முடிவு தான் சார்ன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு மூவ் பண்ணாரா இல்லையா? அப்போ தானே முடிவெடுப்பவர்கள் வந்து கொத்தரிமை, போய் காலில் விழுறவங்க வந்து எப்படி பரம்பரை கொத்தரிமையா வச்சுக்கலாமா? ஏன்னா அவர் கலைஞர்கள் காலத்திலும் டெல்லி போயிருக்கீங்க, நீங்களும் டெல்லி போறீங்க, எதா இருந்தாலும் நீங்க கிளம்பி நாங்க பேசிக்கிறோன்றீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க பரம்பரை கொத்தரிமை. இவரை கொத்தரிமைன்னா நீங்க பரம்பரை கொத்தரிமை அப்படிதான் வச்சுக்கணும். டெல்லியில
இந்திராவின் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு தன்னை எதிர்த்து உள்ள போட்டு அடி அடின்னு பையனை அடிச்சவங்களையே கூப்பிட்டு கூட்டணி வச்சவங்க தானே நீங்க. அப்ப நீங்க எந்த விதமான அடிமைகள்? காங்கிரஸ் திமுக கூட்டணியில வர்றது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லிட்டு திமுக வந்து நம்புதா சார்? கண்டிப்பா சார். அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்களுடைய நிலைமை வந்து இன்னைக்கு வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க ராகுல் கிட்ட பேசின செய்தி ஒண்ணு பார்த்தோம் எல்லாருமே. வெற்றி பெற்று இங்கே நீங்க கூட்டணியில் வராவிட்டால் இல்லை நம்மளாம் சேர்ந்து ஒன்னா செயல்படல் என்றால், வெற்றி பெற்ற பிறகு இங்கிருந்து எம்எல்ஏக்களை பாஜகவினர் விலைக்கு வாங்கி விடுவார்கள், கூட்டி பிரித்து விடுவார்கள்லாம் ஒரு செய்தி வந்து பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க பேசுறாங்கன்னு. அப்படின்னா யார் சார் எடுப்பாங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக வெற்றிக்கு அருகில் 20 இடம் ஜெயிக்கும். சி ஓட்டர் இந்தியா டுடே என்னெல்லாமோ பேர்லாம் சொன்னார் முதல்வர், எனக்கு தெரியல, எனக்கு அந்த பேர்லாம் டக்குன்னு சொல்ல வரல. ஏன்னா எனக்கு ஆங்கிலம் வராது, அந்த அளவு வராது. நான் வந்து ஹிந்தி பேசுவேன், ஆங்கிலம் பேச மாட்டேன். இவங்க வந்து சர்வே கொடுத்தாங்க, இப்போ ஆட்சி நடந்த தேர்தல் நடந்தால் நாங்க தான் ஜெயிப்போம்னா சொன்னாங்க இல்லைங்களா? இங்கே இவர்கள் ஜெயித்தால், இந்த நீங்கள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் எம்எல்ஏக்களை கூட்டி சென்று இங்க இருந்து எடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. சார் நான் கேட்கிறேன் சார், 2 இடம் ஜெயிச்ச ஒருத்தர் தமிழ்நாட்டுல 117 பேர் வேணும் சார். 2 இடம் ஜெயிச்சவர் 115 எம்எல்ஏ விலைக்கு வாங்கவா சாத்தியம் இருக்கா? இல்ல, இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி தோத்து போயிரும் அப்படின்னு சொல்றவங்க, நேத்து கூட எதிர்கட்சியில ஒருத்தர், புது கட்சியில ஒருத்தர் பேசினாரு. 2,40,40,00,000 ரேஷன் கார்டு நாங்க ஆல்ரெடி தாண்டிட்டோம் எல்லாரையும். அந்த கணக்கெல்லாம் வச்சீங்கன்னாக்க அதிமுக 10 தொகுதி ஜெயிக்கும் சார். எப்படி சார் திமுக 100 110 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அவங்க வந்து ஆட்சி வைப்பாங்க? நடைமுறைப்படி இவர்கள்ட்ட 200 பேர் ஜெயிச்சாங்கன்னா கவர்னர் இவங்களை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் எப்படி அவங்களுக்கு போய் 100 பேரை விலைக்கு வாங்கி வந்த அப்புறம் ஆட்சி ஒண்ணு எப்படி பண்ணுவாங்க? கான்ஸ்டியூஷன் படி முடியாது. இது எப்போ இவங்க சொல்றதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தயவு செய்து நீங்க எங்க கூட வந்துருங்க, வரலைன்னா நாங்க தோத்துருவோம், ஐயா வாங்க கெஞ்சுறாங்கன்னு தான் தெரியுது. இப்போ நீங்க அதிமுக ஒரு 100 இடம் ஜெயிக்கும், நாங்க ஒரு 100 இடம் ஜெயிப்போம், அப்போ அந்த இழுபறியில அவங்க 10 பேரை விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா கூட, அந்த வகையில் எடுத்தா கூட அந்த 17 எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்தார்கள் என்றால் பாஜக விலைக்கு வாங்கி விடும் அப்படின்னா கூட, அப்ப அதிமுக 100 இடம் வரும்னு இப்பவே ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? இப்போ அதிமுக வெற்றி கோட்டிற்கு அருகில் உள்ளது, ஒத்துக்கிட்டீங்க நீங்க. அடுத்து வரக்கூடிய சூழல்ல ஜெயிச்சிரும். கனிமொழி டெல்லி போய் கூட்டணி பேச அவசியம் என்ன இருக்கு சார்? இங்கன்னா இங்கேயே அந்த கட்சிக்கான கமிட்டி தலைவர் இங்கேயே இருக்காரு, இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம். ஸோ டெல்லியில போய் பேச வேண்டியதுக்கான அவசியம் அங்க என்ன நடந்தது? இல்ல சார், ஆக்சுவலா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில தலைமையோ மாநிலத்தில் டீல் என்பதோ அவங்களுக்கு பழக்கமே கிடையாது, பழக்கமே கிடையாது அவங்களுக்கு. மத்திய தலைமை அங்கதான் முடிவெடுப்பாங்க சார், அங்கதான் முடிவெடுப்பாங்க. நீங்க சேர்ல உட்காந்து இப்படி நம்ம ஊர்ல பேசுற ஸ்டைல்ல சோஃபாலாம் அவங்களுக்கு பிடிக்காது, திண்டுல சாஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த அந்த ஊர் ஸ்டைல்ல பேசுவாங்க பாருங்க. நார்த் இந்தியன் ஸ்டைல் ஒண்ணு இருக்கு சார். அந்த காரிய கமிட்டி எல்லாம் நடக்கும்போது நீங்க காமராஜர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அங்கதான் அவங்களுக்கான பேச்சுவார்த்தை எப்படின்னா, கொடுக்கட்டும் பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் பரவாயில்லன்ற ஒரு மனநிலையை தான் அவங்க பேசுவாங்க. நம்ம ஊர் மாதிரி கெத்தா உட்காந்து என்ன சார் வேணும் என்ன ஒண்ணு கேட்கிற வழிமுறை என்னைக்குமே கிடையாது. காங்கிரஸ் என்பது எப்பவுமே அந்த ஒரு பாரம்பரிய மைண்ட் செட்லயே இருக்கிறவங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில உட்கார்ந்து தான் பேசணும், டெல்லி தான் தலைநகரம், இங்கதான் இருக்கணும். நீங்க மாநில தலைமைக்கு ஒரு லெட்டர் தான் போடுவாங்க, இவங்க எல்லாம் ஒத்துட்டாங்க போப்பான்ட்டு. அந்த லெவல் தான் அவங்களுடைய மாநில தலைமையை மதிக்கக்கூடியது. சரி சார், இப்ப பீகார்ல எடுத்துங்க சார். பீகார்ல எந்த மாநில தலைவர், மாநில கட்சி காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் யார் போய் கூட்டணி பேசினாங்க? யார் பேசினாங்க? ராகுல் காந்தி தானே பேசினாரு, ராகுல் காந்தி தானே பேசினாரு. ஏன் மாநில தலைவர் எங்க போனாரு? ஏன் வந்து அவங்க பேசல? ஏன் பேசல? அப்போ காங்கிரசுக்கு மாநில தலைமை என்பது மரியாதையே கிடையாது. அவர்களுடைய மத்திய குழு முடிவெடுப்பது மட்டும்தான் அவர்களுக்கு, வேற எதுவும் கிடையாது. அவங்க என்னைக்குமே அந்த சென்ட்ரல் பாலிடிக்ஸ் நாங்க தான், அவங்க இன்னும் நம்புறாங்க, நம்ம தான் இந்தியாவை காப்பாற்ற போறோம், நம்ம தான் அடுத்த தலைமையில அவங்க நம்புறாங்க. அவங்க இன்னமும் அவங்க உட்காந்துட்டு நாம தான்றாங்க சார். பாஜகல இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலை அவர்கள், நயினார் அவர்கள், எச்ராஜா அவர்கள், வானதி அவர்கள்னு 4 பேர் சொல்ற பேர் இருக்காங்க சார். கேரளால வந்து 4 பேர் இருக்காங்க சார். ஆந்திரால 4 பேர் இருக்காங்க. காங்கிரஸுக்கு இவங்க எல்லாம் மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க சார். செல்வ பெருந்தகைய கூப்பிட்டு இதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதே காங்கிரஸ் கட்சியை உடைச்சவர் தான் செல்வ பெருந்தகை, அவரையே மாநில தலைவராக போட்டிருக்காங்க. அங்க போய் உள்ள கலாட்டா பண்ணவர் தான்.
அவரே மாநில தலைவராக இன்னைக்கு உட்காந்துருக்காரு. இதுல இருந்து தெரிஞ்சீங்க அவங்க மாநில தலைமைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. யார் வேணா இருந்துக்க, யார் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் சொன்னாங்களா, சரி இவங்களை போட்டுக்க அப்படிங்கிற நிலைமை தான். அப்ப அவங்க எப்படி சார் பேசுவாங்க? இன்னொன்னு, கலைஞர் குடும்பத்திற்கும் சோனியா அவர்கள் குடும்பத்திற்கும் நெருக்கம் அதிகம். அவர்கள் ஒரு சீட்டு பேசும்போது கூட 2 பார்த்துக்கலாம் 5 பார்த்துக்கலாம் பேச ஒரு உரிமையாக பேசுவார்கள். நீங்களே பார்த்துருக்கலாம், மேடையில எல்லாம் மை டியர் பிரதர் ராகுல் காந்தின்னு கூப்பிடுவாரு. ஒரு அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு புரிதல் இருக்கிறது போது இவங்களெல்லாம் எப்படி சார் மதிப்பாங்க? இவங்கெல்லாம் அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இவ்வளவு ஒத்துக்கிட்டோம், அவ்வளவுதான், இந்த தொகுதியெல்லாம் நீங்க கேட்டு பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் சொல்லுவாங்க. எந்தெந்த தொகுதிங்கிறத கொஞ்சம் முன்ன பின்ன பேசலாம், அவ்வளவுதான் அவங்க கணக்கு. சோ அதுல வந்து பெரிய இது இல்லை சார். டெல்லியில போய் பேசுறதுங்கிறது கிடையாது. கலைஞர் அவர்களே பதவி அந்த 2009 போது டெல்லி போய் ஒரு வாரம் உட்காந்து பேசி பதவி வாங்கிட்டு வந்தார்ல, அன்னைக்கே மாநில அரசுல இங்கே உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஆதரவு தரமாட்டேன், கொடுத்தா தரேன் அப்படின்னு சொல்லி இங்க உட்காராம எதுக்கு போனாரு? அன்னைக்கு காங்கிரசின் மாநில தலைமை எல்லாம் அவரோட மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் தான். ஏன் அவர் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இவங்கள்ட்ட பேசியிருக்கலாம்ல? ஏன் பேசல? ஏன்னால் முடிவெடுப்பது அங்கே டெல்லி தலைமை தான், வேற யாரும் கிடையாது. அந்த ஒற்றை குடும்பம் அவர்கள் தான். அதனால அவங்க கிட்ட போய் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இன்னொன்னு, இது முதல்வர் அவர்கள் பேசுவது என்பதை விட கனிமொழி அவர்களுக்கு டெல்லி பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். எப்படி பேசணும், என்ன டீல், அவங்க நல்லா பேசும். ஏன்னா அவங்க வந்து இவரை விட இன்னும் இந்திய அரசியலை சற்று ஆழப்படுத்தவர். அவருக்கு அங்க தெரியும். டெல்லியில அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க, பாராளுமன்றத்துல நிறைய ஸ்பீச் கொடுத்தவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ வந்து அவங்க அங்க போறதுங்கிறது வந்து பேசுறதுங்கிறது அது ஒரு பிளஸ் தான். பிளஸ் தான். மற்றவங்க யார் கட்சியில இருந்து போறதை விட கனிமொழி அவர்கள் போகும்போது சற்று இவர்களுடைய குடும்ப நிலைமை சொல்லி, இந்த மாதிரி ஆட்சி இருக்கு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசுவதற்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ பிளஸ்ங்கிறதால அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுதான் இன்னொன்று வழிமுறை. அதுதான் சார் பாரம்பரியமா நடக்கிற வழிமுறை. அதை வந்து இன்னைக்கு எல்லாம் மாத்திக்க மாட்டாங்க அவங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.